சுபதினம், இன்று சுபதினம், மண்ணுலகில் இன்று சுபதினமே. இன்பம் பொங்கும் இந்நாள், இனிதான பொன்னாள். நாம் பாடுவோம், நாம் பாடுவோம். மனதை தந்து உண்மை பணியாற்றுகின்ற குருத்துவம் வாழ்க. பண்பட்ட இடமெல்லாம் கிறிஸ்து நாமம் மண்ணுலகில் பரப்புகின்ற அருள் வரும் வாழ்க. சுபதினம், இன்று சுபதினம், மண்ணுலகில் இன்று சுபதினமே. இன்பம் பொங்கும் இந்நாளில் இனிதான பொன்னாள். நாம் பாடுவோம், நாம் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, இத்திருத்தலம் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் இத்திருத்தலத்திற்கும் இத்திருப்பலிக்கும் வருக என்று வரவேற்கின்றேன். பிரியமானவர்களே, இன்று மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை. அதே போல இந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாளில் இத்திருத்தலத்தில் இத்திருப்பீடம் முன்பாக கூடியிருக்கிறோம். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் நமக்கு நிறைய ஆசிரியரை தர வேண்டும், நம்மை வழிநடத்த வேண்டும், வாழ்விக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். இன்று உலக எய்ட்ஸ் நோய் விழிப்புணர்வு நாள். ஒரு ஒரு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, காச நோய், எய்ட்ஸ், மலேரியா ஆகிய இந்த வியாதியினால் 2022க்குள்ள ஏறக்குறைய 1.5 லட்சத்துக்கு மேலே மக்கள் இறந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு. ஒரு காலத்தில் நாம் நிறையா இந்த வியாதிகளை எல்லாம் குறித்து பேசி கொண்டிருந்தோம். இப்போ அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி கொரோனா என்னும் நோய் தொற்று நம்மை பாதிக்கிறது. எனவே இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். மனுக்குலத்தின் மீது ஆண்டவர் இரக்கம் காட்ட வேண்டும். இந்த நோய் நொடிகளை எல்லாம் நம் மீது அனுப்பாதபடிக்கும், அல்லது வந்திருக்கிற நோய் கிருமிகள் எல்லாம் விரைவிலேயே நம்மை விட்டு விலகவும் அழியவும் வேண்டும் என்று இப்பலியில் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வருகைக்காய் நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். நம்மிடம் நெருக்கமாக வர விரும்புகின்ற இயேசு தன்னை நம் வாழ்வில் என்றும் திணிப்பதில்லை. மாறாக அவரை வரவேற்கும் விருப்பத்தையும் நம்மிடமே விட்டு விடுகிறார். இப்படித்தான் 2 நாளைக்கு முன்னால் ஞாயிற்றுக்கிழமை திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய மறையுரையில் குறிப்பிட்டார். எனவே நம்முடைய சுதந்திரம் இருக்கிறது. நாம் ஆண்டவர் வழியிலும் நடக்கலாம், ஆண்டவரையும் ஏற்றுக்கொள்ளலாம், ஆண்டவர் வழியில் நடக்க மாட்டேன்னு சொல்லலாம், ஆண்டவருடைய வழிகளை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். பாவம் செய்யவும் முடியும், பலவீனத்தோடு வாழவும் முடியும், புண்ணியம் செய்து நல்ல நெறியில் வாழவும் நமக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை தந்திருக்கிறார். எனவே அன்பு சகோதர சோரிலே, நம்முடைய சுதந்திரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்த
அருள் வேண்டுவோம். நம்முடைய பாவ பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். அதனை அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். ஆவியிலும் நான் பெரும் பாவி, ஆயிலே என்னை மன்னியும். இந்த வேளையில் என்னை மன்னியும். ஆவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியும். இந்த வேளையில் என்னை மன்னியும். உம் வார்த்தைகளை கேட்க மறந்தேன், இயேசுவே என்னை மன்னியும். இந்த வேளையில் என்னை மன்னியும். பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியும். இந்த வேளையில் என்னை மன்னியும். உம் வழிகளில் நடக்க மறந்தேன், இயேசுவே என்னை மன்னியும். இந்த வேளையில் என்னை மன்னியும். பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியும். இந்த வேளையில் என்னை மன்னியும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளிலெல்லாம் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை எல்லாம் கடைபிடிக்கவும், எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியின் ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். இறை வாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. ஆண்டவரின் திருவசனங்கள் 1 முதல் 10 வரை. ஆண்டவருக்கே நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடும் ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார்.
வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓனாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொளுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டைப் போல வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பில் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை, கேடு விளைவிப்பார் யாருமில்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களுக்குள் சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டோர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. ஆகட்டுமே அப்பாவும் திருவுளவே, என் வாழ்வு விளங்க என் ஜீவன் தொடங்க உன் சித்தமே ஆகட்டுமே. ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. படைத்தார் என்னை வளர்த்தார் நீரே என் தந்தை தாய். நலமானதெல்லாம் உனதென்று அறிந்தேன், உனதாக என்னை தந்தேன். இறைவா உனதாக என்னை தந்தேன். ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே.
நானே புரிந்த பணியாவும் பாழானதே. நானே துணிந்து நானே புரிந்து பணியாவும் பாழானதே. கண்மூடி கிடந்து மண்மூடு முன்னே கரநீட்டி என்னை தந்தே. இறைவா கரநீட்டி என்னை தந்தே. ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. என் வாழ்வு இழங்க என் ஜீவன் உறங்க உன் சித்தமே ஆகட்டுமே. என் வாழ்வு நிலங்க என் ஜீவன் துழங்க உன் சித்தமே ஆகட்டுமே. ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வாக்கியங்கள் 21 24 வரையிலும். அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேரு உவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே எமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, பொதுவாகவே நமக்கே தெரியும் ஒரு சில காரியங்கள் நடக்கும் நடக்காது அப்படின்னு. நம்ம இது நடந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம், அது சீக்கிரமாகவே நடந்துடும். இது நடக்குமா நடக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்போம். பல நேரங்கள் தட்டி போய் நடக்கிறதே
அரிதாக இருக்கும். ஒரு சில காரியங்கள் நடக்கவே நடக்காது. எவ்வளவு முயற்சி செய்திருந்தாலும் அந்த காரியம் நமக்கு வாய்ப்பதில்லை. அப்போ இது எனக்கு அல்ல அப்படின்னு நம்ம விட்டு விடுகிறோம் அல்லது ஏமாற்றத்திற்கு உள்ளாகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரியில், இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அருகாமையில் இருக்கிறவராக கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவர் இம்மக்களை தனக்கு அருகாமையில் இருக்கிறவராக கண்டு நேசித்து அவர்களை வழி நடத்தினார். இது உண்மை என்றால் விவிலியத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, மக்கள் அழுகுரல் எழுப்பினார்கள். எங்களுக்கு விடிவு வருமா அப்படின்னு கலங்கி தவித்தார்கள், புலம்பினார்கள். உனக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா அப்படின்னு கூட திட்டி இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இரக்கம் காட்டி அவர்கள் அருகாமையில் தன்னை சேர்த்து கொண்டார். அப்போ தான் அவர்கிட்ட சொன்னார், இனி நான் உங்களுக்கு தந்தையாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாய் இருங்கள் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டார். இது நடக்கலை. எனவே பாபிலோனியர்களுடைய அடிமைத்தனத்துக்கு பிற்பாடு இந்த மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்துகிட்டு யோசித்து பார்க்கிறார்கள், ஐயோ எங்களுடைய நாடு, ஐயோ எங்களுடைய நிலங்கள், ஐயோ எங்களுடைய நகரம், ஐயோ எங்களுடைய திருக்கோயில், ஐயோ என்னுடைய மனைவி பிள்ளைகள். இப்படி அவர்கள் தூர நாட்டில் இருந்து கொண்டு எங்களுக்கு நாங்கள் மீண்டும் திரும்பி போக முடியுமா, ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வாரா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு வாசகத்தை தான் நாம் இன்னைக்கு வாசித்தோம். நமக்கே தெரியும், ஒரு சில நேரங்களில் இல்லை, நம்ம ஒரு சில வாய்ப்புகளை நழுவ விடுவோம். நமக்கு அது பழக்கம். பரவாயில்ல, பின்னால் பார்த்துக்கலாம். ஒரு படிக்கிற மாணவன் இப்போ படிக்கணும், அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, ஆசிரியர் சொல்லுவார். அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு பிடிக்கும். ஆனால் வீட்டில் அமர்ந்து படிக்கிறதுக்கு முடியாது. அப்புறம் இன்று வேண்டாம், நாளை வேண்டாம், நாளை மறுநாள் வேண்டாம், அடுத்த மாதம், இப்படி தள்ளி போய்கிட்டே வந்து ஒரு நேரத்தில் கழுத்தை பிடிக்கிற ஒரு சூழல் வரும். அவன் நாளைக்கு பரீட்சைக்கு போயே ஆகணும் அல்லது இன்டர்வியூக்கு போகவே வேணும். ஆனால் இவனுக்கு உள்ளூர பயம் இருக்கும். அந்த பயத்தின் நிமித்தம் எனக்கு அத்தகைய திறமை இல்லை என்று சொல்லி தன் மீது பழி போட்டு அவன் ஒதுங்குவான். இது யதார்த்தம். இது சாதாரணமாக ஒரு படிக்கிற சிறுவன் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் இருக்கிறது. அது நல்ல காரியமாக இருக்கும், கெட்ட காரியமாக இருக்கும், அல்லது சின்ன காரியமாக இருக்கும், அல்லது பெரிய செயல்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே ஒரு அசட்டைத்தனம். இதை இஸ்ராயல் மக்கள் செய்தார்கள். எனவே அவர்கள் இறைவாக்கினுடைய கூக்குரலுக்கு செவிமடுக்க மறுத்தார்கள். இறுதியில் விளைவு அவங்க எதிர்பார்க்காத அல்லது அறிவித்த தீமை அவர்களிடம் வந்துச்சு. அப்போ இவங்க அங்க தூரத்தில் இருந்து கொண்டு, ஆண்டவரே நாங்கள் பல முறை நீங்கள் எங்களை எச்சரித்திருந்தோம், நான் அதை செய்யலையே, இதற்கு மேல் எனக்கு ஒரு ஹோப் இருக்குதா, இதற்கு மேல என்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பது போல அமைவது தான் இன்றைய வாசகம். அதான் சொல்றாரு, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர் விடும். மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, இன்னமே நம்ம போய் அந்த நாட்டில் வளமையாய் வாழ்ந்து அப்படின்னு சொல்ற அவநம்பிக்கையான ஒரு சூழல்ல ஏசாயா இறைவாக்கினர் என்ன சொல்றாரு, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், உங்களுடைய தகுதியுடைமையை மட்டுமே கருத்தில் கொண்டு உங்களோடு கூட்டு சேர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உங்களை போல மனிதர் அல்லர், அவர் ஆண்டவர். நம்ம தான் அவன் என் பக்கத்தில் நிற்கிறதுக்கு அருகதையே கிடையாது, அவன் என்னுடைய இல்லத்திற்கு மீண்டும் வருவதற்கு அருகதை கிடையாது. என் குடும்பத்தினுடைய பெயரை கெடுத்தவர், என்னுடைய குடும்பத்தினுடைய பெயரையெல்லாம் கெடுத்து விட்டு இந்த இல்லத்தை விட்டு வெளியே சென்றவர் என்று சொல்லி நாம் ஒரு சிலரை வெறுத்து ஒதுக்குகிறோம். நம்முடைய சொந்த பிள்ளை கூட லவ் பண்ணி வெளியில் போயிடுச்சு அப்படின்னா, அல்லது பெற்றோர் பேச்சுக்கை கேட்காமல் வெளியில் துரத்தப்பட்டு இருந்ததுன்னு சொன்னால் 5 வருஷம் 10 வருஷம் கூட பெற்றோர்கள் இன்னும் பிள்ளைகளோடு இணையாத நிலையில் வன்மத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இப்படி கிடையாது. அதனால தான் அவர் சொல்றாரு, என்னை உங்களை போல மனிதன் என்று நினைத்தாயா, இல்லை, நானே உங்களுக்கு இன்னொரு மீட்பை ஏற்பாடு செய்வேன்.
அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் மெஸ்ஸியாவை பற்றிய ஒரு முன்னறிவிப்பு. ஈசாய் என்னும் மலை அடிமரத்திலிருந்து இன்னுமே ஒரு துளிர் வருமா அப்படின்னு காத்திருந்தாங்க. ஒரு மரத்தை 3 முறை 4 முறை வெட்டி முடித்த பிற்பாடு கடைசியில் அது துளிர்க்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை துளிர்க்க செய்கிறார். அதுதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே இந்த கிறிஸ்து பெருமானுடைய மீட்பை குறித்த ஒரு செய்தி. அப்போ நிறைய பேர் உண்மை தான் பேசுவோம், அப்படிதானே? நம்ம எல்லோருமே எல்லா நேரத்திலும் உண்மை தானே பேசுவோம், அப்படிதானே? போங்க ஃபாதர், பொய்மையும் வாயுமே இடத்த அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். ஒரு சில நேரத்தில் பொய் சொன்னால் கூட அது நியாயப்படுத்தப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதனால நான் பொய் சொன்னாலும் அதை நியாயப்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது போலவே இங்கே இருக்கிற நிலை என்ன அப்படின்னா, இஸ்ராயல் மக்களுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம். மெஸ்ஸியா எங்கள் மத்தியில் வரப்போகிறார். ஈசாயின் அந்த அடிமரம் அது பட்டு போயிடுச்சு. ஈசாய் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னாக்க யாக்கோபுனுடைய கணவர். அவருடைய வம்சாவளியில் தான் தாவீது. அப்புறம் அந்த வழிமரபு தாவீதின் வழிமரபில் இயேசு பெருமான் பிறக்கிறார். அப்போ அந்த அடிமரம் ஈசாய். அந்த ஈசாயின் அடிமரத்திலிருந்து நான் தளிரை உருவாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னது மக்களுக்கு பொய்யை சொன்னது போல இருக்குது. சும்மா பொய் சொல்லாதீங்க ஃபாதர், சும்மா பொய் சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுவால ஆண்டவரே இறைவாக்கினர் வழியாக பொய் சொல்வதை போல் அவர்களுக்கு இருந்துச்சு. ஆனால் உண்மை அதற்கு பிறகு வருகிறது. என்ன அப்படி வருனா, அப்படி வருகின்ற இந்த ஆண்டவர் ஆண்டவருடைய ஆற்றலை அல்லது ஆற்றலின் ஆவியை தன்னகத்தை கொண்டிருப்பார். அது மாத்திரம் கிடையாது, அவரே ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறவராய் நமக்கு தென்படுவார். பிரியமான அன்பு சகோதரர் சொல்லு, இயேசு பெருமானை போல இந்த உலகில் கடவுளுடைய சொற்படி நடந்தவர் யாருமே கிடையாது. அவர் மனித சுபாவத்தில் நம்மை போலவே, ஆனால் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து இருந்தார். நாமளும் மனித சுபாவம் தான். நமக்கு திருச்சபைக்கும் பயம் கிடையாது, நன்மைக்கும் பயம் கிடையாது, உண்மைக்கும் பல நேரங்களில் பயம் இல்லை, நீதியாய் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் பயம் கிடையாது. ஆனால் மாதிரி காட்டுகிறார் பாருங்க. ஆண்டவரின் ஆவி அவர் மேல் இருக்கும், அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். எனவே அன்பு சகோதர சூரியல, இப்படி ஆண்டவருக்கு அஞ்சி நடந்திருப்பதும் ஆண்டவருடைய ஆவியை நம் உள்ளத்திலும் நம்முடைய உடலிலும் நம்முடைய இல்லத்திலும் கொண்டிருப்பதும் தான் மிகுந்த ஞானம். இதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா மெஸ்ஸியா நம்ம மத்தியில் இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தமாயிடும். அப்போ மெஸ்ஸியா நம்ம மத்தியில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்றைய வாசகம் தான் அதுக்கும் சாட்சியாக இருக்குது. மெஸ்ஸியாவினுடைய வருகையின் போது அவர் கண்டதையும் பார்த்து தீர்ப்பிட மாட்டார். அன்னைக்கு நமக்கே தெரியும் நம்முடைய சமூகத்தில் எத்தகைய தீர்ப்பினை நம்முடைய நீதிபதிகள் வழங்குகிறார்கள் என்று. நீதிபதிகள், நீதி அரசர்கள், அதில் என்னென்னலாம் அடங்கி இருக்கிறது? காசு அடங்கி இருக்கிறதா, அல்லது அதில் யாருக்காவது நாம நன்மை செய்து அவர்களை மகிழ்விக்க வேண்டுமா? இப்படியெல்லாம் இருக்குது. நியாயமாக பார்த்தால் சட்டம் தன் கடமையை செய்து நியாயமான தீர்ப்பை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய சமூகத்தில் இல்லை, நம்முடைய மனசுலையும் இல்லைங்க. நம்ம வீட்டிலேயே நம்முடைய செயல்பாடுகளை நினைத்து பார்ப்போம். பெற்றோர்கள் கூட ஒரு பிள்ளைக்கு கொடுக்கிற நீதியை இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்க முடியல. ஏனென்றால் எனக்கு இது பிடிக்குது, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்போ கண்டதை பார்த்து நீதி வழங்குகின்ற ஒரு நிலை மாறி என்ன நிலைக்கு அப்படின்னா நடுநிலையோடு இந்த உலகில் எல்லோருடைய நலமும் பேணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு கனவு இருக்கிறது. இந்த கனவு என்னைக்கு நனவாகும்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு நாள் நனவாகும். இறையரசுல நம்ம எல்லோரும் இறைவனை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த கனவு நனவாகும் என்று நான் நினைக்கிறேன். அந்நாளில் ஓநாய் செம்மறி ஆட்டுக்குட்டியோடு தங்கி இருக்கும். அங்க சண்டை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அடித்து தின்பதற்கான எண்ணம் கிடையாது. சிறுத்தை புலி அக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றும் சிங்கக்குட்டியும் கொளுத்த காலையும் கூடி வாழும்.
பச்சிளம் குழந்தை அவற்றை வழி நடத்தும். இது மிகப்பெரிய கனவுங்க, இது மிகப்பெரிய கனவு. ஆனால் என்னைக்கு நடக்குன்னு தெரியல, ஆனால் நடக்கும். ஒரு நாள் வரும், அப்போது நாம் எல்லோருமே நேர்மையும் நீதியும் உள்ளவர்களாய் இந்த உலகிலே வாழ்வதால் அவருடைய திருமலையில், ஆண்டோடைய திருமலை என்ன? எருசலேம் நகரம் மட்டுமல்ல, இன்று இந்த உலகம் தான் ஆண்டோடைய திருமலை. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய திருமலையில் கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை, தீமை செய்வார் யாரும் இல்லை. அப்போ இறைவனுக்குரிய மக்கள் நிச்சயமாக ஒருவர் மற்றவருக்கு தீங்கு நினைக்காதவர்களாகவும் தீமை செய்யாதவர்களாகவும் பொல்லாங்கு செய்யாதவர்களாகவும் இருந்தோம் என்று சொன்னால் அதுதாங்க ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கான வெள்ளி அடையாளம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையெல்லாம் காய்ந்து போயிருக்கிற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற போது அவர் நம்மில் புதிய நம்பிக்கை, புதிய ஆற்றலை தருகின்றார். போன வருஷம் ஒரு அம்மா இந்த இடத்திற்கு வந்து, ஃபாதர் எனக்கு 18 ஆண்டுகளாக குழந்தை இல்லை ஃபாதர், நான் கல்யாணம் ஆகி 18 ஆண்டுகளாக எனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, நாங்கள் பார்க்காத மருத்துவம் இல்லை, செய்யாத மருத்துவ சிகிச்சை முறைகள் இல்லை. சரிங்களா? அந்த அம்மா சொல்றதை பார்த்தா எனக்கு என்ன சேலஞ்ச் பண்றாங்களா, இல்லை அந்தோனியாருடைய வல்லமையை சேலஞ்ச் பண்றாங்களா, இல்லை ஆண்டோடைய வல்லமையை சேலஞ்ச் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஒரு விதமான ஏக்கம் அந்த அம்மாவோட இருந்துச்சு. நான் சொன்னேன், ஏம்மா நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த திருத்தலத்தில் நீங்கள் ஜெபியுங்கள், இந்த திருத்தலத்தில் அந்தோனியார் வழியாக ஆண்டவரிடம் ஜெபியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் நான் சொல்கிறேன் ஒரே வருஷத்தில் குழந்தை கொடுப்பாரு அப்படின்னு நான் சொன்னதுக்கு அந்த அம்மா, நிஜமாவா ஃபாதர் சொல்கிறீங்க, பொய் சொல்கிறீங்களா அப்படின்னாங்க. இல்லை, நிச்சயமாக இது நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நடந்த பிற்பாடு நீங்களே வந்து என்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனாலும் அது நடந்தது. அப்புறம் குழந்தையை பெற்றெடுத்து, ஃபாதர் நம்பிக்கை இல்லாமல் நான் அவங்கக்கிட்ட பேசின ஆள் நான் தான், இதோ என் கையில் ஆண்டவர் ஒரு ஆண் மகனை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சாட்சியாக வந்து குழந்தையின் கரங்களில் கொடுத்தார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தகுதியுடைமையை மட்டுமே ஆண்டவர் கண்ணோக்குவதில்லை, நம்முடைய தகுதியுடைமையை மட்டுமே ஆண்டவர் கண்ணோக்குவதில்லை, கண்டு பாவிப்பதில்லை. அதற்கும் மேலாக நாம் அவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையையும் நல்ல எண்ணத்தையும், அவருடைய ஆவியை என்னுள் நாள்தோறும் புதுப்பிக்க நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டுமே ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருத்தலத்தில் நாம் இருக்கிறோம். இப்போது சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டோடைய வருகையின் போது எத்தகைய நன்மைகள் நடக்குமோ அதே நன்மைகள் ஆண்டவர் எங்கள் இல்லத்தில் வாழுகிறார், எங்கள் சமூகத்தில் இருக்கிறார். சமூக தீமைகளையும் எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய எண்ணத்தில் இருக்கிற தீமைகளையும் அவர் வேறறுப்பார். அதற்கு நான் என்னை மனமு வந்து ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற நல்ல மனதை இந்த திருப்பலி நமக்கு ஆற்றலாய் நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று தொடர்ந்து இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரிந்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுப்பதற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி
எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் இத்திருத்தலத்திற்கு வந்த விண்ணப்ப கடிதங்களை நான் இப்போது வாசிக்கிறேன். இன்று மாதத்தின் முதல் நாள், முதல் செவ்வாய்க்கிழமை. கடன் தொல்லையிலிருந்து விடுபட, தீய சக்திகளின் கட்டுகளிலிருந்து விடுபட, போதை பழக்க வழக்கங்களிலிருந்தும் குடி நோயிலிருந்தும் மற்ற அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுபட்டு சுகம் பெற, உடலில் வந்திருக்கிற கட்டிகள் கரைந்திட, உடலில் வந்திருக்கிற அரிப்பு வியாதி குணமடைய, சிறுநீரகங்களின் செயல்பாட்டிற்காகவும் அதில் உள்ள கற்கள் கரைந்திடவும், உடலில் உள்ள வீக்கம் குறைந்திட, வலிப்பு நோயிலிருந்து குணம் பெற்றிட, குழந்தை பாக்கியம் விரைவில் பெற்றிட, திருமண தடைகள் விலகிட, விரைவில் நல்ல வரன்கள் அமைந்திட, சுகப்பிரசவம் தாய்மார்களுக்கு கிடைக்க, ஃபுல் ஸ்டைப்பண்ட் அதாவது முழு சம்பள தொகையையும் நாங்கள் விரைவில் பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி, நல்ல வேலைகள் மற்றும் அரசு வேலைகள் கிடைத்திட, குடும்பங்களில் அமைதி நிலவிட, கஷ்டங்கள் தீர்ந்திட, பொறுமை மற்றும் நிதானம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ, கொரோனா நோய் தொற்றிலிருந்து குணம் பெற, தடுப்பூசி மருந்துகள் விரைவில் கண்டுபிடிக்கப்பட, வீடுகள் கட்டி முடிக்கப்பட அருள் வேண்டி, பண உதவி வேண்டி, உடல் நோய்கள் குணமடைய, மனநோய்கள் தீர்ந்திட, காவல்துறையில் வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக, பிறரை ஏமாற்றுகிறவர்கள் அப்படி செய்யாமல் இருக்க, சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபட்டு வேலைக்கு பிள்ளைகள் செல்ல, மத்திய அரசு நடத்தும் தேர்வுகளில் வெற்றி பெற வேலை கிடைக்க, ஊனமுற்றோருக்கு விரைவில் அரசு வேலைகள் கிடைத்திட, வேலைக்காக கொடுத்த பணம் திரும்ப கிடைத்திட, கர்ப்பப்பை கட்டிகள் கரைய, புற்றுநோயிலிருந்து குணமடைய, காணாமல் போன பொருட்கள் கிடைத்திட, சொத்து பிரச்சனைகள் தீர்ந்திட, தீராத நாள்பட்ட நோய்கள் தீர்ந்திட, இப்படி ஒரு சில தேவைகளை நம் மக்கள் நம்மிடம் கடிதமாக எழுதி புனித அந்தோனியாரிடமோ நம்மிடம் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். நாம் இப்போது ஜெபிப்போம். கண்களை மூடி கரங்களை குவித்து பராக்குகளுக்கு இடம் கொடுக்காதவர்களாய் நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் ஈசாயின் பெயரை தேடி வருவார்கள். இதைத்தான் ஏசாயா இறைவாக்கினர் வழியாக நீர் காட்டினீர். இந்த உலகத்தில் நாங்கள் அதன் போக்கிலே ஆசா பாசங்களுக்கு எங்களை ஒப்படைத்து வாழ்ந்திருந்தாலும் இறுதியில மன அமைதி இல்லாதவர்களாய் உம்மை தேடுகின்றோம். எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் இறுதியில நாங்கள் தேடுவது உண்மைதான், மன நிம்மதியை தான், ஆண்டவரைத்தான். ஒவ்வொருவரும் அவரவர் சமயம் சொல்லுகின்ற வழிகளிலே தேடுகிறார்கள். நீரோ சொல்லி இருக்கிறேன், பிற இனத்தாரும் கூட ஆண்டவரை தேடி வருவார்கள் என்று. அந்த வகையில்தான் நாங்கள் உம் திருப்பிரசனத்தில் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். உமது அருளை நாடி நிற்கின்றோம். திருப்பாடல் 84 இறைவாக்கியம் 11 ஆசிரியர் சொல்லுகிறார், கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கதிரவனும் கேடயமுமாயிருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் உனக்கு அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை தருவார் என்று நாங்கள் அறிகின்றோம். அன்பான ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கதிரவனும் கேடயமுமாயிருக்கின்றேன். உயிருள்ள கற்பாறையாகிய உம்மில் நாங்கள் நம்பிக்கை கொள்ள அருள் தாரும். ஒரு சில விண்ணப்பங்களை நாங்கள் இப்போது எடுத்துரைத்தோம். ஒவ்வொருவர் மனதிலும் சில விண்ணப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. தீராத ரணங்கள் இருக்கின்றன, தேவைகள் இருக்கின்றன, கவலை இருக்கிறது. இது எனக்கு கூட வேண்டும் என்று சொல்லிய எண்ணங்கள் இருக்கின்றன. அன்பான ஆண்டவரே, கசிந்துருகி ஜெபிக்கிற மக்களுடைய
எல்லா ஜெபங்களுக்கும் கனிவோடு செவிசாய்த்திரணும். எங்கள் அனைவருக்குமே உடல் உள்ள ஆரோக்கியத்தை தந்திரணும். தீமையிலிருந்தும், நோயிலிருந்தும், பேயிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும் எங்களை காத்தருள்வீராக. ஆபத்துகள் அனைத்திலிருந்தும் தற்காத்துக் கொள்ளும். என் பிள்ளைகளை ஆசிர்வதையும், பேர பிள்ளைகளை ஆசிர்வதையும், உடல் பலத்திலே ஆன்மீக நலனிலே வாழ அருள்தாரும். அருள் வாழ்வில் அக்கறை கொண்டவர்களாய் இருக்க அருள்தாரும். நல்வழியில் அவர்களை திருப்பும். அன்பான ஆண்டவரே, உம்மிடமும் ஆலய வழிபாடுகளிலும் நாட்டம் கொண்டவர்களாய் இருக்க அவர்களை பயன்படுத்துவீராக. நல்ல வழிகளில் என் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளிலும் நடக்க அருள் தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் உழைத்து சோர்ந்திருக்கிறோம். ஒரு சில நேரங்களில் எங்களுக்கு உழைப்புக்கற்ற ஊதியம் இல்லை. இது இந்த நாட்களில் எங்களுக்கு வேலையும் இல்லை, கையில் பொருளாதாரம் இல்லை, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை. சோர்ந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை எல்லாம் கண்ணோக்கும், ஆசீர்வதியும். உமது ஆவியின் வல்லமை எங்களில் தங்கியிருக்க செய்திடணும். எங்கள் குடும்பங்களில் உமது பிரசனம் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு முன்னும் பின்னும் நற்புறங்களிலும் காவலாக அரணாக நீர் இருப்பீராக. எங்களை தீய வழிகளிலிருந்து தடுத்து ஆட்கொள்வீராக. அன்பு தெய்வமே இறைவா, இதோ இந்த மாதம் எங்களுக்கு புதிய மாதமாக, ஆசீர்வாதத்தின் மாதமாக, பாதுகாப்பின் மாதமாக, இந்த நாட்களிலெல்லாம் நீர் எங்களை பாதுகாக்கிறவராய் பயன்படுத்துவீராக. அன்பான ஆண்டவரே, கேட்கிற வெறும் பெறுகிறான் என்று நாங்கள் அறிகிறோம். நாங்கள் நம்பிக்கையோடு கேட்கிறோம். இதை பெற்றுக்கொள்வோம் என்ற நினைப்போடு கேட்கிறோம். எங்களுக்கு இறங்கும் ஆசீர்வதியும். இன்றும் இந்த வாரமும் இந்த மாதமும் தங்களது பெயர் கொண்ட பெருவிழாக்களையும் திருமண ஆண்டு நாளையும் தங்களுடைய பிறந்த நாட்களையும் சிறப்பித்து ஜெபிக்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து எல்லா ஆசீர்வாதத்தாலும் நிரப்புவீராக. எங்களிடம் ஜெபவது கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இத்திருத்தல பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இத்திருத்தலத்தை நாடுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக. அன்பான ஆண்டவரே, எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறேன். எங்களுடைய அலுவலக பணிகள், ஆசிரிய பணிகள், விவசாயம், கால்நடைகள், நாங்கள் நம்பியிருக்கின்ற எல்லா காரியங்களையும் நீரே ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு முன் சென்று எங்கள் வழிகளை எல்லாம் ஆயத்தம் செய்வீராக. அன்பான ஆண்டவரே, மன நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் எங்கள் குடும்பங்களில் நீர் பொழிவீராக. நாங்கள் மகிழ்வோடு வாழ விரும்புகிறோம். சண்டை சச்சரவுகள் எங்களுக்குள் இருந்தாலும், மனக்குறைகள் இருந்தாலும், ஆண்டவரே நீர் எங்களை கண்காணிக்கிறீர், பாதுகாக்கிறீர், அரவணைக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு வாழ அருள் தருவீராக. அன்பான ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் நாங்கள் மேற்கொள்கின்ற பயணங்களிலே, வாகன பயணங்களிலே எங்களை பாதுகாப்பீராக. அது வல்லமை மிக்க வானதூதர்கள் எங்களுக்கு துணை செய்வார்களாக. எல்லா பொல்லாப்புகள் இருந்தோம், ஆபத்துகள் அனைத்தில் இருந்தோம், விபத்துகளில் இருந்தோம் எங்களை விடுவிப்பீராக. நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாய் உம்மை நம்பியே வாழ அருள் தருவீராக. கோடி அற்புதரே, இந்த பதவி அந்தோணியாரே, எங்களுக்காய் தயவாய் பரிந்து பேசும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர நினைக்கும் உந்தன் காணிக்கை. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக.
அன்பு சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, அந்தோணியாருடைய நினைவு நாளில் உமக்கள் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நீர் கனிவுடன் எம்மை ஏற்று நாங்கள் நேர்மையான இதயம் கொண்டிருக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய தொடர் மன்றாட்டினால் மாந்தர் அனைவரையும் என்றும் பாதுகாத்தும் வருகின்றேன். ஆகவே வானதூதரின் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடவிலும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற அது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி ஆண்டுகை, எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரையும் அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். உம்மை அன்போடும் ஆர்வத்தோடும் இத்திருப்பலியிலே கண்டுகொள்ளவும் இத்திருத்தலத்தில் ஜெபிக்கவும் வந்திருக்கிற எம் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக. இத்திருப்பலியின் கருத்துகள் நிறைவேற அருள் கூறும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்துள்ளோம். இத்திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் உமது திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு வந்தவராயிருந்தவர்கள், கோடி அற்புதர், புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 அன்பு சகோதர சகோதரிகளே, நம் அனைவருமே இறையாட்சிக்கு உட்பட்டவர்கள். பலவீனங்கள் பாவங்களின் நிமித்தம் அந்த இறைவனுக்கு உரியவர்களாக இல்லாமல் சற்று தொலைவில் இருக்கின்றோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு இணைந்து கொள்கிறார். நம்மை அன்பு செய்து நம்மை நம் பாவங்களிலிருந்து விடுவித்து மீண்டும் அவருடைய பிள்ளைகளாக்குகிறார். எனவே பிள்ளைகளுக்குரிய சுவீகார உணர்வோடு கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்தபடியே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேற்பராகிய இயேசு கிறிஸ்துடைய மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தீரேன். உங்களுடைய பாவ பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தாம் சமாதானத்தை மகிழ்வோடு அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரை உலகின் பாவங்களை போக்குகின்ற மெய்யான செம்மறி. இவரின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாமும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே,
நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றேன். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும்
ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நன்றி மன்றாட்டுகள். நன்மை தரத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேரு உபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத்தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அடுத்ததாக நம்முடைய பாடகர் குழுவினர் ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக நம்மை பாட ஜெபிக்க தூண்டுகிறார்கள். எனவே கில்பர்ட் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த பாடகர் குழுவினருக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்குமே நன்றி. முதல் செவ்வாய்க்கிழமை நிறைய மக்கள் வந்து இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்குமே எங்களது எளிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுந்து நிற்போம் இறுதி ஜெபத்திற்காக, இறை ஆசிரியருக்காக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எமது திருப்பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் மீட்பு எங்களுக்கு பேரின்பம் தருவதாக. புனித அந்தோனியாருடைய நினைவு நாளில் உம் நன்மைகளில் ஆர்வம் கொண்டு எங்கள் நம்பிக்கையின் உயர் மதிப்புள்ள தொடக்கத்தை போற்றி உம் புனிதர்களின் கூட்டத்தில் நீர் வியப்புக்குரியவர் என்று எங்கள் வாழ்வாலும் சொல்லாலும் பறைசாற்றுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. நோயாளிகளுக்கான ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத்தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானம் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். மெய் நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாகுதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கியுமிடமிருந்து வழிதவற விடாதே. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்றிடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கு நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற இயங்குகிற மடியார்களையும் கண்ணோக்கும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும், பூரண சுகமும் விடுதலையும் தாரும். மது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திரலும். இவ்வாறு இறைவா, உம் திருப்பெயரின் மகிமை இவரிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும் உடைய வாழ்வை ஆசீர்வதையும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக, உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக, உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியார் வழியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென். நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்த அந்தோணியாரே, வல்லமையோடு இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, நன்மைப்படுவதற்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் நமது திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்கு உரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம் தனிப்பட்ட கருத்துக்களை நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். புதுமை வள்ளலே, உம்மை கூறி அழைப்போருக்கு செய்து கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்றால் நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை சமாதானத்தில் சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம். ஐயா உன் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம். பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே, தேடுமுள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே, தேடுமுள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.